கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் வலுத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்து பத்திரிகையில் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு நடுப்பக்க கட்டுரை, ஆப்பெட் அப்படின்னு சொல்லுவோம், எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கட்டுரை நீட் தேர்வை பற்றி சொல்கிறது. நீட் என்பது முழுவதுமாக தோல்வி அடைந்து விட்டது. இனிமேல் ஒரு ஒற்றை தேர்வு என்னும் நீட்டை நம்பாமல் மாநிலங்களை நம்ப வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. விரிவாக எழுதப்பட்ட கட்டுரை. ஃபார் அ மினிட் இந்த கட்டுரையை இவரே எழுதினாரா, இன்னொருத்தர் எழுதிட்டு மண்டபத்தில் எழுதி கொடுத்தது போட்டாரா அப்படிங்கிற கேள்விக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஏன்னா பெரும் தலைவர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் பல இன்புட்ஸ்லேருந்து வருது, பலர் அதுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய பெயரால் வரும்பொழுது அது அவர்களுக்கு அதை அலோகேட் பண்ணுறது தான் ரைட். ஈவன் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியே அவருடைய பெயரிலேயே சில கட்டுரைகள்லாம் வந்திருக்கின்றன. உலகத் தலைவர்களுக்குமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால் நம்ம இதை எம்.கே. ஸ்டாலின் எழுதியிருக்கிறார் அப்படின்னு வச்சுட்டு உள்ளே போவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அவர் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டத்திலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இது நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது இந்த போராட்டம். தேர்வை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. மாணவர்கள் போராடுவது இந்த நீட் பேப்பர் லீக், சிபிஎஸ்சி அதோடைய கரெக்ஷன் சிஸ்டம், அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபெயில்யூர். அது எக்கச்சக்கமான மாணவர்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துருக்கிறது. அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அதை எக்ஸாம் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி போன்றவர்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அது மட்டும் யோசிக்காதீங்க, இந்த என்டையர் ஃப்ரேம் ஒர்க்குக்கே வாங்க. இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஹை ஸ்டேக்ஸ் நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத வெறும் ஒரு காம்ப்ரமைஸ்டு எக்ஸாமில் பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் பூதாகாரமான ஒரு பிரச்சனை அதோடைய அடித்தளத்தில் இருக்குது. ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வரீங்க, ஒரு பரீட்சை, அந்த பரீட்சை மிக சிறப்பானது, அதனால தான் மெரிட் அப்படிங்கிறது காக்கப்படுகிறது. அது இந்த நாடு முழுவதுக்குமான மெரிட்டுக்கான ஒரு மார்க்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் மக்கள், மாணவர்கள் முக்கியமாக அதோடைய நம்பிக்கையை இழக்கும் பொழுது ஒட்டுமொத்த நாடே கதிகலங்கி போகுது இல்லையா. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்பெசிஃபிக்காக நீட்டுக்குள்ளே இறங்குறாரு. தமிழ்நாடு தான் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிகப்பு கொடியை முதலில் காட்டியது. இதில் அதில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ்னால இல்லை, நீட் பேப்பர் லீக்கேஜ்னால இல்லை, அதுக்கு முன்னாடியே நீட் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீட்டுங்கிற சிஸ்டத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள். அதோடைய அடிப்படை அந்த ஃபிலாசபி இருக்கு இல்லையா, அதோடைய அடிப்படை தத்துவம், அதாவது ஒற்றை பரீட்சை, தேசிய பரீட்சை அல்லது ஈவன் மாநில பரீட்சையாகவே இருக்கட்டுமே, ஒரு மெடிக்கல் மாணவருக்கு, மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் என்று விரும்பக்கூடிய ஒரு மாணவருடைய எதிர்காலத்தை ஒரு சிங்கிள் பரீட்சை முடிவு செய்யும் அப்படிங்கிற அந்த கொள்கையே நாங்கள் கேள்வி கேட்குறோம். இப்போ ரீசன்ட் ஈவெண்ட்ஸை பார்த்தா நாங்கள் நினச்சது சரிதான் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சக்சிங்டாக ஒரு சம்மரி கொடுக்குறாரு. யூனியன் கவர்மெண்ட் நீட்டுங்கிற பரீட்சையை எதற்காக அறிமுகப்படுத்தியது? 3 காரணங்களுக்காக. இங்கே நான் ஒரே ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன். இது தேவை என்று ஒரு வழக்கில் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம். இந்த பரீட்சையை அறிமுகப்படுத்தியது யூபிஏ அரசு, அதில் திமுகவும் அங்கம் வகித்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு குறிப்பால் வச்சுப்போம். இது பாரதிய ஜனதா கொண்டு வரல, அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. தே இன்ஹெரிட்டட் இட். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒரு வழக்கின் தீர்ப்பாக காங்கிரஸ் அரசு கொண்டு அதாவது திமுகவும் இணைந்த காங்கிரஸ் அரசு கொண்டு அதோடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது எடுத்துக்கொண்டு போகப்படுகிறது. முதல்ல அந்த 3 காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1, ஒரு மாணவர் ஏகப்பட்ட பரீட்சையை எழுதுவதற்கு பதில் ஒரே ஒரு பரீட்சை தான் எழுத வேண்டும். ஏன்னா அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தனியான ஒரு டெஸ்ட் ஒன்று நடக்கும். மருத்துவ பரீட்சைக்கான நேர்முக ஒரு காம்படிட்டிவ் தேர்வு அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று இருக்கும். அதை தவிர ஜிப்மர் தனியாக ஒரு எக்ஸாம் வைக்கும், எய்ம்ஸ் தனியாக ஒரு எக்ஸாம் வைக்கும்,
சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு நபர் மொத்தம் ஒரு 70, 80 டெஸ்ட் இருக்கலாம். ஒரு நபர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7, 8ஆவது எழுத முயற்சிப்பாரு. அதில எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ அது எல்லா டெஸ்ட்டையும் எலிமினேட் பண்ணிட்டு நாட்டில எந்த மருத்துவக் கல்லூரியில போய் படிக்கணும்னாலும் எய்ம்ஸ்லிருந்து தொடங்கி ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் நீட் வழியாகத்தான் அதற்கு போக முடியும் அப்படின்னு ஒற்றை டெஸ்டாக அது மாறியது. 1. 2வது இதன் காரணமாக கேபிட்டேஷன் ஃபீ பெருமளவுக்கு பணம் கொடுத்து டொனேஷன், கேபிட்டேஷன் ஃபீ எப்படினாலும் வச்சுக்கலாம். மருத்துவ இடங்கள் விற்கப்பட்டன. அதை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன ஆகும்னா டிப்பிக்கலி ஒரு பிரைவேட் மருத்துவக் கல்லூரி எடுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து அவங்க மாநிலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு நம்பர் போட்டிருக்கும். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியிலேருந்து 50% இடங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய 50% இடங்களை அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அதுக்கான அட்மிஷன் அது வழியாக வரும். மீதி உள்ள 50% இடத்த அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களே அதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். அப்படி வந்தவங்க அத்தனை பேரும் ஒரு கட்டணம் கட்டணும். பொதுவாக அது வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் என்ன உங்களுக்கு செலவாகுமோ அதை விட பல மடங்கு அப்பயுமே அப்படி தான் இருந்தது. இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லலை இந்த டெஸ்ட்டுக்கு. நீங்கள் என்ன கல்லூரியாக இருந்தாலும் இந்த டெஸ்ட் வழியாக தான் போகணும். இந்த டெஸ்ட் இல்லாமல், அந்த டெஸ்ட் மார்க் இல்லாமல் யாரும் சேர முடியாது. இது 2வது. 3வது இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட், ஒரு காமன் ஹை குவாலிட்டி டெஸ்ட் வைக்கிறதுனால ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தரமுள்ள மாணவர்கள் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜுக்கு வருவாங்க. அதன் காரணமாக தரமான மருத்துவர்கள் தான் வெளியில் வருவாங்க. முன்னெல்லாம் வந்து காசு கொடுத்து கட்டி ஒருத்தர் படிக்கும் பொழுது அவர் ரொம்ப சாதாரணமான மார்க் வாங்கியிருப்பார், அவருக்கு கூட உள்ளே வந்துட முடியும் அப்படிங்கிறது வந்து 3வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 காரணங்களை எடுத்து பார்த்தாலும் நீட் முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது. நீட் ஹாஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறாரே தவிர ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவர் சொல்லலை. உதாரணத்துக்கு அந்த முதல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பல பரீட்சைகளை நீக்கிவிட்டு ஒரே ஒரு பரீட்சையை கொண்டு வந்தது அப்படின்னு. அதில் ஃபெயில்யூர் கிடையாது, அது கரெக்டாக தான் நடக்குது. ஆனால் அவர் கன்வீனியண்ட்டாக அப்படி ஆன் ஆல் 3 அக்கௌண்ட்ஸ், அட்லீஸ்ட் அவர் நியாயமாக சொல்கிறதா இருந்தால் ஆன் தி above 3 accounts it has failed in 2 of the accounts while the first one is correct அப்படின்னாவும் சொல்லியிருக்கணும். ஆனால் உண்மையே பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த கட்டுரை எழுதின மாதிரி தெரியல. அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, அதுக்காக தான் இதுக்கு வந்திருக்காரு. ஸோ உண்மையில் பல என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்ததை ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக அது மாறி இருக்கிறது என்பது உண்மை. மற்ற 2லேயும் பிரச்சனைகள் இருக்குது, அதை அவர் விளக்குறார். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஒற்றை பரீட்சைங்கிறத தத்துவார்த்த ரீதியில் அவர் கேள்வி கேட்குறாரு. இது தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிற மாநிலங்களில் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா கர்நாடகா வந்து தொடர்ச்சியாக நீட் வருவதற்கு முன்னால் வரை அவர்கள் அந்த மாநிலத்தின் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆந்திர பிரதேஷ் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மகாராஷ்டிரா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவங்க இன்னொரு டெஸ்ட்டை கொண்டு வராங்க. ஆல் இண்டியா நீட் உள்ள வருது. அதனால் அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. தமிழகத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை. அந்த தமிழக பிரச்சனையை இவர் வந்து ஆஸ் யூஷுவல் கன்ஃப்ளேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படியே வந்து இந்திய பிரச்சனையாக மாற்றி சொல்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீக்குகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக அரசு வருகிறது. அவங்களுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ப்ரிவிலேஜ்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறது. மாறாக பள்ளியில் 2 ஆண்டுகள் படித்து 11வது 12வது படித்து 12வது தேர்வில் எழுதி கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் அதுதான் உண்மையான ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு. அதற்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், என்ஜினியரிங், மெடிசன் 2க்கும் அவருடைய காலத்தில் தான் அது அறிமுகமாகிறது. அது இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெயிட்டேஜ் 2க்கும் கொடுத்தாங்க. ஒரு காலகட்டம் வரை மொத்தம் 250 மதிப்பெண்கள் மொத்தமாக, அதில் 50 மார்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லேருந்து வரும்,
200 மார்க்கு உங்களுடைய பள்ளி இறுதி பரீட்சை 12வது வகுப்பு பரீட்சையிலிருந்து வரும். 12ஆம் வகுப்பின் இறுதி மார்க்கை வச்சுக்கிறது. பிறகு அதில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்து இது ஓவர்வெல்மிங் வெயிட்டேஜ் வந்து பள்ளி இறுதி தேர்வில் இருக்கு, நுழைவுத் தேர்வுடைய வெயிட்டேஜ் குறையுது அப்படின்ட்டு அது வந்து 2/3 1/3 ஆக்கினாங்க. அதாவது 300 மார்க்குக்கு 200 மார்க்குக்கு இப்படி பள்ளி இறுதி தேர்வுலேருந்து கிடைக்கக்கூடியது 100 மார்க்குக்கு நுழைவுத் தேர்வுலேருந்து இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாளைக்கு திமுக அரசு வந்து இதை கம்ப்ளீட்டாக நீக்கிடுது. சப்சீக்வெண்ட்லி அதுக்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சி அதில் போய் திருப்பி இல்லை நாங்கள் மீண்டும் நுழைவுத் தேர்வை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அவங்க செய்யலை. ஸோ அப்போலேருந்து இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான், மற்ற அனைத்து மாநிலங்களிலும் இன்ஜினியரிங் மெடிக்கல் இரண்டுக்கும் நுழைவுத் தேர்வு என்பது இருந்து வந்தது. அதற்கு பிறகும் தொடர்கிறது. இப்போ மல்டிபிள் சச் டெஸ்ட், இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற நுழைவுத் தேர்வை நீங்கள் எழுதியாகணும். அதே மாதிரி நீங்கள் கர்நாடகாவில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு எழுதுறீங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதணும். ஆந்திராவில் எழுதுறீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் எழுதணும். இந்த பல டெஸ்ட்டுகளை மாற்றுவதற்காகத்தான் நீட்டுங்கிற ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவங்க சொன்னாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவருடைய என்ன காரணத்துக்காக கலைஞர் கருணாநிதி காலத்தில் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை நீக்கினாங்களோ அதை திருப்பி சொல்கிறாரு. மெரிட் அப்படிங்கிறது வந்து சஸ்டெயின்டாக பார்க்கணும். ஒரு நாள் டெஸ்ட்டில் எழுதுறத வச்சு அதை முடிவு பண்ண முடியாது. அப்புறம் இது வந்து பலருக்கு இது எதிராக இருக்குது. அப்புறம் எக்ஸ்பென்சிவ் கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்படிப்பட்ட ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு போக முடியாத ரூரல் மாணவர்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு, முதல் முறையாக கல்லூரிக்கு போகும் அந்த ஜென்ரேஷன்லேயே அவங்க அப்பா அம்மாலாம் கல்லூரி பக்கமே போகாதவங்க, அவர்களுக்கு, பெண்களுக்கு, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆட்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து கெட்டது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு, அதுவும் தமிழ் வழி படித்தவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிநாடுகளில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா மற்றும் பல இடங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மல்டிபிள் இதை பார்க்குறாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பயன்படுத்தினாலும் அது ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். அங்கே வந்து ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க, சில ஸ்டாண்டர்டைசேஷன் மெத்தட் எடுத்துக்கிறாங்க. அப்புறமா வந்து அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒன்று எழுதணும். ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஃப்ரம் டீச்சர்ஸ், இந்த மாணவர் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் டீச்சராக நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது அப்படின்னு மல்டிபிள் விஷயங்களை ஒன்றாக சேர்த்து இந்த ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம ஊரில் நீங்கள் வந்து ஒரே ஒரு பரீட்சை, அந்த ஒரே ஒரு பரீட்சையில் எல்லாத்தையுமே நாங்கள் முடிவு கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரீங்க. அதுவும் ஒரு நாளில். அன்னைக்கு உங்களுக்கு காலையில் வயிற்று வலிக்குதுன்னா நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுவீங்க? அடுத்த நாள் வச்சு கொஞ்சம் உடம்பு நல்லா தேத்திக்கிட்டு எழுதுறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் அவருடைய இது. இந்த நீட்டுங்கிற அந்த ஒற்றை பரீட்சைங்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் வசதி கிடையாது. ரெண்டாவது, இந்த மித் ஆஃப் த மெரிட் அப்படிங்கிறத அவர் பிடிக்கிறார். ஓகே, உண்மையில் நீட்டில் ஒரு கட் ஆஃப் ஒன்று வைக்கிறீங்க இல்லையா, இந்த மார்க்குக்கு மேலே வாங்குறவங்க அத்தனை பேரும் மெடிக்கல் காலேஜில் சேரலாம் அப்படின்னு, அது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஈவன் 0 நெகட்டிவ்லாம் சேர்ந்துருக்காங்க. அது நடந்திருக்கிறது, அது உண்மைதான். அவர் வந்து இதை இட்டுக்கட்டலை. ஈவன் நெகட்டிவ் மார்க்ஸ், ஏன்னா அந்த நெகட்டிவ் மார்க்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணலைன்னா, அதாவது எக்ஸாம் மார்க்கு எவ்வளவோ அதில் நீங்கள் ஏதோ 700, 600, 500ன்னா கூட பரவாயில்ல, 100, 50, 0 வாங்கினாலும் சேரலாங்க. ஏன்னா சீட்டு இருக்குது, சீட்டு ஃபில் ஆகலை. 0 இல்லைங்க, -30. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கும் உண்டு இதுக்கு. -30 வாங்கினவருக்கு மெடிக்கல் சீட்டு தந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா பல பேரால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவங்க சொல்லக்கூடிய அந்த பணத்தை, இதோட அதிகமான மார்க் வாங்குறவங்க இருக்காங்க, நீட் மார்க்கே எடுத்துக்கிட்டாலே. ஆனால் அவங்களால சேர முடியறதில்ல. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய செலவாகுது. அந்த செலவை கட்டி படிக்க முடியாது. இன்றைக்கு அது நடக்கிறது. நல்ல டீசென்ட் மார்க் வாங்கியிருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு போடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கலன்னா அவங்க ப்ரைவேட் காலேஜுக்கு போடவே மாட்டாங்க, அப்ளையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்குற காசை கொடுத்து படிக்க முடியாது. அப்போ அது இறுதியாக சொல்கிறாரு, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ரொம்ப குறைச்ச மார்க் வாங்கினவங்கெல்லாம் சேர்றாங்க. இது எப்படி மெரிட்டோக்ரஸி ஆகும்? இது வந்து he uses a word, privilege institutionalized ப்ரிவிலேஜ்.
உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு பணக்காரர், அந்த பணத்தை வீசி நீங்கள் அந்த சீட்டை வாங்குறீங்க. அது என்னது அது? நீங்கள் வந்து நான் நீட்டெல்லாம் குவாலிஃபை ஆகி தான் வந்திருக்கேன். நீட்டில் எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க, விடுங்க சார், உள்ளே வந்தாச்சு சார், இனிமேல் என்ன, நானும் அதே பரீட்சையெல்லாம் எழுதி தானே நானும் மார்க் வாங்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். எது? மெடிக்கல் காலேஜில். இல்லைப்பா, தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன், எத்தனை மார்க் வாங்கி நீ அது சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்னென்னா, அது வந்து 100க்கும் கீழே, 0க்கும் கீழே கூட இருக்கலாம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட். இது வந்து யார் சொல்கிறாங்கங்கிறத பார்க்காதீங்க. மு.க. ஸ்டாலின் மிக சரியான ஒரு பாயிண்ட்டை இங்கே எடுத்திருக்காரு. இந்த நீட்டுடைய ஆதரவாளர்கள், என்னை போன்ற ஆதரவாளர்களுக்கு இது வந்து ஒரு உறுத்தக்கூடிய விஷயம்தான். ஸோ அடுத்தது வந்து இந்த கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு வராது. உண்மைதான். முன்னாடியே நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு, சார் என்கிட்ட வந்து ஒரு 1 கோடி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு காலேஜஸ் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. உண்மைதான். அதுதான் வழக்காக போச்சு. இப்போ வந்து நீட் வழியாக வந்தால் தான் உங்களுக்கு ஒத்த பைசா கூட நீங்கள் வந்து முன்கூட்டியே தர வேண்டியதில்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அதோடைய ஃபார்மை மாற்றிடுறீங்க. 2 இடத்துல. ஒன்று வந்து காலேஜ் ஃபீஸ் கண்டபடி அதிகமாகிடுச்சு ஒன்று. 2வது கோச்சிங் ஃபீ. கோச்சிங்கில் வந்து நிறையா செலவு பண்ணி இன்றைக்கி படிக்க வேண்டியது இருக்குது. அதில் 3வது ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா திருடுவது. இந்த பேப்பர் லீக்கெல்லாம் எப்படி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? பணக்கார மாணவர்கள், அவங்களுடைய அப்பாக்கள் எப்படியாவது நீட்டில் ஏதாவது ஒரு டீசென்ட் மார்க் வந்துச்சுன்னா நல்ல காலேஜுக்கு போயிடுவோம், பணம் கொடுத்து படிக்கிறோம், நல்ல காலேஜுக்கு போவோம் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் ரெடி டு பே எனிதிங். 50 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுத்து கொஸ்டின் பேப்பர் ஒரு 20 கொஸ்டினாவது வாங்கி பசங்கிட்ட கொடுத்துட்டோம்னா, அவன் மனப்பாடம் பண்ணிட்டு போய் உட்காந்தான்னா அந்த 20க்கு மார்க் வந்து தொலைக்குமே. அதுதான் அவங்களுடைய ஐடியா. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து எவ்வளோ வேணாலும் பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பரை திருட பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கோச்சிங் ஏஜென்சி வந்துடுது, இடைத்தரகர் வந்துடுறான், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவனை அப்ரோச் பண்ணுறாங்க. அவன் யோசிக்கிறான், நம்ம வந்து இவ்வளோ நாளைக்கு நம்ம இதுக்கு பேப்பர் செட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சுகத்தை கண்டோம், இந்த பக்கமாக பணத்தை வாங்கி போட்டுருவோம், மாட்டினா சில மாதங்கள் ஜெயிலில் இருக்கணும், இல்லைன்னா சந்தோஷமாக வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை திருடி பேக்கெட்டுக்குள்ளே போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றான். ஸோ அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாட்டை பிடிச்சிடுறாரு. கேபிடேஷன் ஃபீயும் டொனேஷன் அப்ஃப்ரண்ட்டும் இல்லாமல் டியூஷன் ஃபீ கண்ட மாதிரி ஏறிடுது. இன்ஸ்டிடியூஷனல் சார்ஜஸ், டியூஷன் ஃபீக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிட்டை போடும், இதுக்கு மேலெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ வேறு ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜு, ஹாஸ்டல் ஃபீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கமர்ஷியலைசேஷன் ஹஸ் மியர்லி பீன் ரீபேக்கேஜ்ட், நாட் எலிமினேட்டட். இது ரொம்ப கரெக்டு. ஆனால் இவர் ஒரு 5 ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணார்? ஏன்னா இதுக்கு நீட்டு சம்மந்தம் இல்லை. ஒரு காலேஜ் ஃப்ராடு பண்ணுது அப்படின்னா அதை நாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி அவர் எதுவும் சொல்லலை. ஆனாலும் இந்த பாயிண்ட் கரெக்டுங்கிறத நம்ம ஏற்றுக்கணும், நியாயமானது தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஏகே ராஜன் கமிட்டியை வச்சு நீட்டுங்கிறது எவ்வளோ மோசமானது, சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு வாங்கினோம். அதன் காரணமாக தான் நீட்டை ஒட்டுமொத்தமாக அபாலிஷ் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்தோம். எங்களுடைய சட்டமன்றத்தில் அதற்கான ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தோம். அது யுனானிமஸாக பாஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு கவர்னர் கையெழுத்து போட மறுத்துட்டாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ வந்து அது பிரசிடெண்ட்கிட்ட உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எஜுகேஷனுங்கிறது வந்து ஒற்றைத்துவம் அப்படிங்கிறது கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லதல்ல. டைவர்சிட்டி இருக்கணும். ஸ்டேட்டை நம்புங்க. நாங்கள் ஸ்டேட்டு தான் இத்தனை மெடிக்கல் காலேஜும் உருவாக்கியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து இப்போ இங்கே நாங்கன்னு சொல்லும்போது அவர் திமுகவை சொல்கிறதா எடுத்துக்கக்கூடாது. திமுக, அதிமுக இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தான். மாறி மாறி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவே நிறையா மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் எங்களை நம்பினீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு நம்புறீங்க, இதில் வேலை பார்க்குறதுக்கு ப்ரொஃபஸர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு எங்களை நம்புறீங்க, ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வைத்துக்கொண்டு மருத்துவ கல்வியை கொடுக்கறதுக்கு எங்களை நம்புறீங்க. ஆனால் அட்மிஷன்ஸுக்கு மட்டும் எங்களை நம்ப மாட்டிங்களா? நாங்களே எங்களுக்குரிய ஓன் அட்மிஷன் சிஸ்டத்தை நாங்கள் வச்சுக்கிறோம். அதில் சமூக நீதியை நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஒரு தேசத்துக்கு ஒற்றை மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது இருக்க வேண்டியது அவசியமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மாநிலம்
நாங்கள் நீட்டில் சேர விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் கொடுப்பது சரியானது, நல்லது, தேவையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுத்துருங்க. இதனால ஸ்டாண்டர்ட்ஸ் குறையும் என்று நினைக்காதீர்கள். மாறாக உண்மையிலேயே எக்ஸலன்ஸ் அண்ட் ஈக்விட்டி ரெண்டுமே அதிகமாகலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான வாதம். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிற கான்செப்டை அவர் கடுமையாக எதிர்க்கிறார். ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு இருக்கு, அதாவது 15% இடங்கள் ஒரு ஸ்டேட்டில் மொத்தம் 1000 சீட் இருக்குன்னு வச்சுங்க. அதில் 150 சீட்டை எடுத்துருவாங்க. அதான் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு வச்சுருவாங்க. மீதி 850 சீட் இருக்கு இல்லையா, அந்த 850 சீட்டு தான் அந்த ஸ்டேட் ஒரு மெரிட் லிஸ்ட் போட்டு நீட்டில் எழுதினவங்க, மார்க் வந்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதில் ரிசர்வேஷன் ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டு கொடுக்க முடியும். இந்த 150 இடங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற இடங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் எடுத்து ஒரு பூல் ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஃபில்லப் பண்ணும். இப்போ இவங்க கேட்குறது எப்பா 2 ஸ்டேட் எடுத்துக்க, என் ஸ்டேட்டில் நான் 10,000 சீட்டு கொண்டு வரேன், இன்னொரு ஸ்டேட் அதோடைய சைஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க மொத்தமாக 1000 சீட்டு தான் கொண்டு வராங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 1000 சீட்டில் அவங்க 150 சீட்டு கொடுக்குறாங்க. நான் 10,000 சீட்டில் 1500 சீட்டு தரேன். நீ என்ன பண்ணுற, இந்த 100 சீட்டையும் இந்த 1500 சீட் 150ஐயும் 1500ஐயும் ஒன்றா சேர்க்குற 1650. இந்த 1650க்கு 2 ஸ்டேட் மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா, நான் அவள் கொண்டு வரேன், நீ உம்மி கொண்டு வா, ரெண்டுத்தையும் சேர்ப்போம், ஊதுவோம், அப்புறம் கிடைக்கிற அவளை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ கொண்டு வர்றது 150, நான் கொண்டு வர்றது 1500. என்ன விதத்தில் இது நியாயம்? நான் என் ஸ்டேட்டுக்கு கஷ்டப்பட்டு நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கினா, நீ உருவாக்கலைன்னா உங்களுக்கு நான் ஏன் என்னுடைய மாநிலத்தில் சீட்டு தரணும்? இது ஸ்டேட் அட்டானமி, சமூக நீதி, இது ரெண்டுத்தையுமே இது பாதிக்குது. ஃபெடரலிசம், ஸ்டேட் அட்டானமி, சோஷியல் ஜஸ்டிஸ். ஆக்சுவலாக சொல்ல வர்றது எங்களுடைய மாணவர்களுடைய உரிமையை இது பாதிக்கிறது. நான் என்னுடைய சீட்டு என்னுடைய மாணவர்களுக்காக உருவாக்கினது, உத்தரப்பிரதேச மாணவர்களுக்காகவோ கர்நாடக மாணவர்களுக்காகவோ இல்லை. அவங்க வேணா எவ்வளோ வேணாலும் சீட் பண்ணிக்கிட்டு, நான் அதை தடுக்கலை. ஏன் சீட்டை அவனுக்கு கொடுன்னு கேட்காத, மாறாக இங்கேயும் இங்கே வாலண்டரி மாற்றுங்க. அதாவது நாங்களே நீ இந்த 15% தா அப்படின்லாம் கேட்காத. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் உருவாகி இருக்கு இந்த காலேஜ்லாம். நீ கேளு, எவ்வளோ சீட்டுப்பா தரேன்னு கேளு. நான் சொல்கிறேன், எப்பா நான் ஒரு 100 தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 100 போட்டுக்கோ ஈக்குவலி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா, அப்போ ஓம் மாணவர்களுக்கு நான் ப்ரப்போர்ஷனலாக அதுக்கு அவ்வளோதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு நீ சொல்லிக்கோ. நீ எல்லார்ட்டேருந்தும் 15% உடைய மாநிலத்தோட மாணவர்கள் அந்த என்டையர் 15% பூலுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் அது வேண்டாம், எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் எங்கள் சீட்டை வச்சு நாங்களே பார்த்துக்குறோம், நீ அதுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லி இறுதியாக அவர் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டை ஒரு வேக்கப் காலாக எடுத்துங்க, முழிச்சுக்குங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க. ஃபண்டமெண்டலி இந்த ஹோல் ஃப்ரேம் ஒர்க்கே மாற்றுங்க. முதல்ல ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு மாநிலத்தோடையும் கன்சல்ட் பண்ணுங்கள், மாணவர்களோட கன்சல்ட் பண்ணுங்கள், கல்வியாளர்களோட கன்சல்ட் பண்ணுங்கள், மெடிக்கல் ப்ரொஃபஷனலோட கன்சல்ட் பண்ணுங்கள், ஓப்பன் மைண்டோட இதை டீல் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ஸ்டேட்ஸ். ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலங்களையும், மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களையும், அதில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நாங்களும் நல்ல மாணவர்களை தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதுவும் இல்லாமலேயே எங்களுடைய மாணவர்கள் சிறப்பாக தான் இருக்காங்க. ஸோ மேலிருந்து திணிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆகாது. ஆனால் எல்லா வேறுபாடுகளையும் அதற்குரிய மரியாதையை கொடுத்து அதை நம்பி நம்ம ஒரு ஷேர்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு சிறப்பான ஒரு நிலையை நாம் அடைய முடியும். நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு நம்ம ஒரு ஃபேர் அண்ட் ஹியூமேன் சிஸ்டம் ஒன்று கொடுக்கணும். ராதர் தேன் மேலிருந்து ஒரு ஃபெடரலாக, அதாவது நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்க, ஒன்றியம் அவர் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு முடிவெடுத்து விட்டது, நீங்கள் அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லாதீர்கள். நீட் முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது, மாநிலங்களை நம்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு முடிக்கிறார். ஃபஸ்ட்டு நல்ல சிறப்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரை, அதாவது அவருடைய வாதத்தை சிறப்பாக வைத்திருக்கிறது.
யார் எழுதியிருக்காங்களோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க, வித்தவுட் எனி டவுட். ஆனால் அந்த ஒரு சில பாயிண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷன். நிச்சயமாக பல எக்ஸாம்ஸை ஒரு எக்ஸாமாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. லார்ஜ்லி நல்ல மாணவர்களை தான் அது கொண்டு வந்திருக்கு. நிச்சயமாக அந்த ப்ரைவேட் காலேஜ் ப்ராப்ளம் அதை வந்து அவர் ஒட்டுமொத்தமான ப்ராப்ளமாக மாற்றுறாரு. ப்ரைவேட் காலேஜுக்கான இடங்கள்ங்கிறது குறைவு. ப்ரைவேட் காலேஜஸில் தகுதியற்றவர்கள் சேர்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அரசு கல்லூரிகளில் அப்படி நடப்பது இல்லை. இது 2வது விஷயம். 3வது, தமிழகம் இந்த ரூரல் மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் இது உதவுவதில்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாற்றியாச்சு. ஏன்னா நம்ம வந்து 7.5% லோக்கல் ரிசர்வேஷன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது கொண்டு வந்து மத்திய அரசு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செய்யுங்க என்ற ஒரு அறிவுரை கொடுத்து இவர்கள் அதை கொண்டு வந்து அது வந்து நீட்டை எந்த விதத்திலும் பாதிக்காது, அதுவும் நீட் மாணவர்கள் தான், நீட் எழுதியிருக்கிற மாணவர்கள் தான் அதை எடுத்துக்க முடியும்னு சொல்லி இன்றைக்கு கணிசமான அரசு பள்ளிக்கூட மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், பெண்கள் உட்பட கணிசமான பெண்கள் அதில் இருக்காங்க. அவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறார்கள். அந்த 7.5% அப்படிங்கிறத 10% உயர்த்தலாம், 12.5% உயர்த்தலாம். அது உங்கள் இஷ்டம். அது வந்து யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஒரு ரீசனபிள் நம்பர் அப்படின்னு. அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியுடைய ஃபீஸ் தான் கட்ட போகிறாங்க. அதுக்கும் நீங்கள் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து சக்ஸஸிவ் அரசுகள் கொண்டு வந்திருக்கு. முதல் தலைமுறை மாணவர்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கட்டணம் முழுமையாக திருப்பி தரப்படும் அப்படின்னு. ஸோ லிட்ரலி பணமே செலவு பண்ணாமல் ஒரு மாணவர் வந்து இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் நீட் தேர்வு எழுதி அந்த அரசு கல்லூரியில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட்டில் அவர் வந்துட முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து பணக்கார மாணவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கிளியராக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஏழை மாணவர்கள் தான். அவங்க போய் நீட்டு அது வந்து கோச்சிங் கிளாஸில் போய் படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சில பேர் வந்து இதை கேம் பண்ணுறாங்கன்னு அதையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 10வது வரைக்கும் வேற ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு 11வது 12வது படிக்கும் பொழுது அரசு கல்லூரிகள் நுழைஞ்சிங்கன்னா யூ வில் நாட் பி அக்செப்டட் ஃபார் திஸ் லிஸ்ட். 8வது வகுப்பிலிருந்து 8, 9, 10, 11, 12 5 ஆண்டுகளும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுக்கு தான் இந்த அரசு பள்ளி கோட்டா என்பது வழங்கப்படுகிறது. இப்போ நம்ம வந்து இன்னொரு இதுக்கு வந்துடுவோம். இவர் கேட்குறது வந்து இன்னொரு இந்த கட்டுரையில் இல்லையே தவிர தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு குரல், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள், ஒட்டுமொத்தமாக கல்விங்கிறதுலேருந்து மத்திய அரசே கழன்றுகொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரே ஒரு குவிக்கான ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். அமெரிக்காவில் அந்த ஒரு மூவை வந்து ஆக்சுவலாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. அவங்க உள்ளே வரும்பொழுதே அவர் வந்து கல்வி அமைச்சராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். அவர் கொடுத்த ரூல் ஒரே ஒரு ஆணை தான், டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணு. ஸோ ஓவர் தி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அவங்க வேலை பண்ணியிருக்கு. இதே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை குறைச்சி கல்வி அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அவங்க மாநில பட்டியலுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது இதற்கு முந்தைய 2 கட்சிகளையும் சேர்ந்த ரிப்பப்ளிக்கன் கட்சி, டெமோக்ராட்டிக் கட்சி 2 கட்சிகளையும் சேர்ந்த பிரசிடென்ட்ஸ், அதிபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி அப்படிங்கிறத அங்கே அமெரிக்காவில் மாநிலங்களிலிருந்து தங்கள் கைக்கு கொண்டு வந்தார்கள். ஓரளவுக்கு, அதாவது வந்து இந்திய அளவுக்கு கிடையாதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஸ்டாண்டர்ட்ஸை டிஃபைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கணும், எல்லாத்துலேருந்து கலண்டுக்கும், நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, கல்வி தரதா என் வேலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை அவர் முன் வச்சார். அங்கே இருக்கிற டெமோக்ராட்ஸ், அதாவது இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் சொல்கிறோம் இல்லையா, இங்கே இணையான கொஞ்சம் லெஃப்ட் ஆஃப் சென்டர்னு வச்சுங்க, அவங்க குயோ முறையோன்னு கத்துறாங்க, கல்வியிலிருந்து நாம் வெளியே போய்விட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூடவே கூடாது, மத்திய அரசு என்பது கல்வியில் ஈடுபட வேண்டும், அவங்களுடைய ஃபெடரல் அரசு கல்வியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க கல்வியை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யத்துக்காக சொன்னேன். ஆக்சுவலாக பட்ஜெட் வைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கணக்கில் பார்த்தேன், ரஃப்பாக ரொம்ப அப்ராக்சிமேட்டாக. தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்விக்கான பட்ஜெட்
சுமார் 48,000 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு தமிழக அரசு செலவழிக்கிறது. இவர்களுக்கு மத்திய அரசு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 2,500 கோடியிலிருந்து 3,000 கோடி ரூபாய் வரை நிதி உதவி செய்கிறது. அது சமக்ர சிக்ஷா அபியான், பிஎம் போஷன் ஸ்கீம், இது ரொம்ப அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த இந்த பணம் வரலைன்னா கூட ஒரு மாநில அரசால் அட்லீஸ்ட் தமிழக அரசால் பள்ளிக்கல்வியை வழங்கிவிட முடியும். உயர்கல்வின்னு வரும்போது கொஞ்சம் மாற்றம் வருகிறது. தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி பட்ஜெட் 8,500லிருந்து 10,000 கோடி ரூபாய், சம்வேர் இந்த ரேஞ்ச். 8,500, 8,900 அந்த மாதிரி ஏதோ இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷனுக்கு, உதாரணத்துக்கு ஐஐடி மெட்ராஸுக்கு மட்டுமே ஆண்டுக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் செலவழிக்கிறது. ஒரு இன்ஸ்டிடியூஷன், நான் படித்த இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு மத்திய அரசு கொடுக்கிறது. அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய என்ஐடி ட்ரிச்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கும் பணம் அப்படின்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தவிர்த்து சுமார் 5,000லிருந்து 7,000 கோடி ரூபாய். அது ரொம்ப அக்யூரேட்னு சொல்ல முடியாது, இதுக்கான தகவல் இன்னும் நிறையா திரட்டணும், கொடுக்குறாங்க. அப்போ உயர்கல்வியை பொறுத்தவரை மத்திய அரசு கொடுக்கும் பணம் முக்கியமானதாகிறது. பள்ளிக்கல்வியை பொறுத்தவரை அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கே என்னை கேட்டால் மத்திய அரசு பள்ளிக்கல்வியிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து விடலாம். ஓவர் நைட் என்ன பண்ணிடலாம்? எல்லா மாநிலங்களுக்கும் இவங்க தேவையில்லாத பலதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலத்திலேருந்தும் டேட்டாவை கேதர் பண்ணுறது, அதுக்கு ஒரு கன்சாலிடேஷன் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒன்று வச்சுக்கிறது, அப்புறம் சிபிஎஸ்சிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறது. அவங்க என்ன பண்ணிடலாம்? சிபிஎஸ்சியை ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாம். இப்போ ஐசிஎஸ்சின்னு ஒரு போர்டு இருக்குது. இந்த ஐசிஎஸ்சிங்கிற போர்டு தனியார் போர்டு. அது எந்த அரசுக்கும் சொந்தமானதல்ல. என்ஐஓஎஸ்னு ஒரு போர்டு இருக்குது, அது மத்திய அரசு அதை நடத்துகிறது. சிபிஎஸ்சிங்கிறதும் மத்திய அரசு நடத்துகிறது. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாம். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் அந்த அஃபிலியேஷன் வேணும்னா வாங்கிங்க. அப்போ பேப்பர் லீக் அவுட் ஆச்சுனாலும் ஏன் பிரச்சனை கிடையாது. ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் வைக்கணுமா, ஆஃப் ஸ்க்ரீன் மார்க்கிங் வைக்கணுமா, இது எதுவுமே தேவையில்லை. கட்டாயமாக அது அரசு செய்யலாம். அதுக்கு ஒரு அமைச்சரை போட வேண்டாம். ஆனால் உயர்கல்வி அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு லிமிட்டட் அட்டானமி கொடுத்துருங்க. ஆனால் அதுக்குன்னு மாநிலங்கள் மட்டும்தான் கல்வி அப்படின்னு சொல்லாமல், இந்த மாதிரி சிபிஎஸ்சி போன்ற சென்ட்ரல் போர்டு அப்படிங்காமல் அதுக்கு பேரை மாற்றி, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு குரூப்பு, அவங்க ஒரு ஸ்டாண்டர்டு பண்ணுறாங்க, அதோடைய குவாலிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. நான் இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறேன். சென்ட்ரல் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. அந்த உயர்கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணுமா? இப்போ உதாரணத்துக்கு ஐஐடி மெட்ராஸை அப்படியே நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு கொடுத்து, அப்போ அது டோட்டலி அது ஒரு சில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்களாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அஃப்கோர்ஸ் முக ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் எங்களை நம்பக்கூடாது, நாங்கள் எங்களால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலாம். பட் இப்பொழுதைக்கு நம்ம உயர்கல்வி என்பது ஓரளவுக்கு இவங்க இன்வால்வ் ஆகட்டும்னு. மூணாவதாக இந்த நீட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட், ஜேஇ இதெல்லாம் வரும்பொழுது எதெல்லாம் மத்திய கல்வி நிலையங்களோ எங்களுக்கு நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு காமன் என்ட்ரன்ஸ் வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு ஸ்டேட்டு அவங்களுடைய காலேஜுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்கன்னா போய் தொலை என்று கூட சொல்லிவிடலாம் என்று எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. இவ்வளவு பிரச்சனையை பார்க்கும்பொழுது நாடு முழுக்க ஒரு டெஸ்ட்டு நடத்துறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுலேருந்து வெளில வந்துடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது, உயிர் போக போகிற விஷயமே கிடையாது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவ்வளவு திட்டு வாங்கிட்டு நீங்கள் எவ்வளவோ செய்ய வேண்டிய வேலை இருக்கும்பொழுது பிரச்சனைகளை அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா ஸ்டேட்டுக்கும். உங்களோட இது நீங்கள் எய்ம்ஸ் கட்டுங்க, 20 இடத்துல 40 இடத்துல. அந்த எய்ம்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஒரு இது நடத்துங்க, ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைங்க. அதெல்லாம் எவனும் திருட மாட்டான் அந்த கேள்வித்தாள். ஜேஇ எவ்வளவோ வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, ஜேஇ அட்வான்ஸ், யாரும் அதை திருடலை. கொஸ்டின் பேப்பரை திருடுறவங்க அத்தனை பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நீட்டில் ஏதோ ஒரு குறைச்ச மார்க்காவது வாங்கி
கோடிகளை கொடுத்து ஏதாவது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துடணுங்கிறவன் தான். அவங்கள அந்தந்த ஸ்டேட்டு கையில் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கப்பா, நீ ஊழல் பண்ணுவியோ பண்ணாமல் இருப்பியோ அது உன் தலையெழுத்து, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்று வெளியில் வந்துவிடலாம் என்ற அளவுக்கு இப்பொழுது தோன்றுகிறது. பட் இந்த அரசு என்ன செய்யும் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் அது எப்படி போகிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.